பண்டாரகமவில் நடந்த விபத்துக்கு பிறகு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது இறந்த ஒருவரின் உடலை அவரது உறவினர்கள் வலுக்கட்டாயமாக பாணந்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பண்டாரகம மாவட்ட வைத்தியசாலையின் மருத்துவர்களை இந்த குழு தகாத வார்த்தைகளால் மிரட்டியதாகவும் ஊழியர்கள் மற்றும் வைத்தியசாலையின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் பண்டாரகம போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரகம கெஸ்பேவ வீதியில் வெள்ளமில்ல பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் 2 காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அந்த நபரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் 15க்கும் மேற்பட்டோர் திடீரென வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவை முற்றுகையிட்டு மருத்துவர்களை வாய்மொழியாக மிரட்டி ஊழியர்களை தாக்கி பின்னர் ஸ்ட்ரெச்சரில் கிடந்த உடலை எடுத்து லொரி ஒன்றில் ஏற்றி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வைத்தியசாலைக்குள் நுழைந்த போது அந்த குழுவினரின் தாக்குதலால் நுழைவாயில் கதவுகளின் கண்ணாடி சேதமடைந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். வந்தவர்களில் பெரும்பாலானோர் குடிபோதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் பண்டாரகம போலீஸ் பொறுப்பதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். கொட்டாஞ்சனை, ஹட்டன் மற்றும் வெள்ளவத்தை புதிய கிளையில் இச்சித்திரை புத்தாண்டை ஜூசியுடன் கொண்டாடுங்கள்.